Hello all. Today we are going to discuss about theory of equations. In theory of equations, we are going to see about quadratic equations and Vieta's formula for quadratic equation. So quadratic equation. இது ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. அதை ஒரு தடவை படித்ததை ரிகலெக்ட் பண்ணுறேன். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, the equation of the form ax square plus bx plus c equal to 0, where a is not equal to 0 is said to be quadratic equation. Quadratic equation எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ax square plus bx plus c equal to 0. இதோட டிகிரி என்ன? டிகிரி வந்து 2. இது என்னது? பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் one variable x. லீடிங் டேர்ம் வந்து ax ஸ்கொயர். லீடிங் கோஎஃபிஷியன்ட்னா என்ன இருக்கும்? a. ஓகே, இப்போ உங்களுக்கு என்னென்னா எல்லா பாலினாமியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ஹையஸ்ட் பவர்லேருந்து அப்படியே ஒன்றுனா குறைஞ்சின்னு வர மாதிரி இருக்கணும், லாஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டில் முடிகிற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே அதே மாதிரி ax ஸ்கொயர்லேருந்து ஆரம்பித்து c வரைக்கும் முடிகிற மாதிரி இருக்குது. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம லாஸ்ட் இயர் ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். சால்வ் பண்ணுறதுக்கு x is equal to, இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை ஹோல் திங் டிவைடட் பை 2a. 2a அப்பான் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதில் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படிங்கிறதுக்கு பேர் என்னென்னா டிஸ்கிரிமினன்ட்னு பேரும். டிஸ்கிரிமினன்ட்னு பேர். அதை ஜென்ரலாக நம்ம எந்த லெட்டரில் டினோட் பண்ணுவோம்னா டெல்டான்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெல்டாவானது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, இது கிரேட்டர் தேன் 0வாக இருந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல்னு படிச்சிருக்கோம், அதாவது டிஸ்டிங்க்ட்டு. டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac விச் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்த ரூட்ஸ் ஆர், ரூட்ஸ்னா சொல்யூஷன், சொல்யூஷன்ஸ் ஆர் ரியலாக இருக்கும் அண்டு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது டெல்டா லெஸ் தேன் 0வாக இருந்த ரூட்ஸ் ஆர் இமேஜினரியாக வரும். அப்படிங்கிறத நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் இன் டீட்டெயில்டாக படிச்சுப்பீங்க. ஓகே, பட் இதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா சும்மா ஜென்ரலாக டெல்டா கிரேட்டர் தேன் 0, டெல்டா லெஸ் தேன் ஈக்குவல் டு 0, டெல்டா லெஸ் தேன் 0 சொல்லுவோமே ஒழிய இந்த ஏபிசியை பற்றி நம்ம சொல்லியிருப்பாங்க, பட் அதை மறந்துருப்போம். ஏபிசி வந்து ரியலாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த கண்டிஷன் டேலியா. அப்போ இது என்ன ஆகும்? ஏபிசிஆர் ரியல்னா இட் இஸ் தி பாலினாமியல் ஈக்குவேஷன் ஓவர் ரியல் நம்பர்ஸ்னு ஆகிடும். இஸ் இட் கிளியர்? இட் இஸ் தி பாலினாமியல் ஈக்குவேஷன் ஓவர் ரியல் நம்பர். ஸோ ஏபிசிஆர் ரியலாக இருந்தால் தான் நம்ம எதை சொல்ல முடியும்? டெல்டா கிரேட்டர் தேன் 0, டெல்டா ஈக்குவல் டு 0, டெல்டா லெஸ் தேன் 0ன்னு சொல்ல முடியும். சரி, இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும்? 2 ரூட்ஸ் கிடைக்கும். அந்த 2 ரூட்ஸ் எப்படியெல்லாம் இருக்கலாம்? ரெண்டுமே அன்ஈக்குவலாக இருக்கலாம். அப்போ 2 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் கிடைக்கிறது. ஸோ டிகிரி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு 2வாக இருந்ததுன்னா உங்களுக்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்கிறதுனா 2 ரூட் கிடைக்கிறது. பாருங்கள், மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. அப்போ ப்ளஸில் வச்சு ஒரு ரூட்டு கிடைக்கிறது, மைனஸில் வச்சு ஒரு ரூட்டு நமக்கு கிடைக்கிறது. அப்போ டிகிரி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் வந்து 2வாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் ரூட்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ரூட்ஸ், அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக எத்தனை ரூட் கிடைக்கும்னா 2 ரூட்ஸ் கிடைக்கும். அந்த 2 ரூட்ஸை நான் எப்படி நேம் பண்ணிக்கிறேன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா நேம் பண்ணிக்கிறேன். பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் எந்த ஈக்குவேஷன்? ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. சரி, இந்த ரூட்டுக்கும் வியட்டாஸ் ஃபார்முலாவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இப்போ வியட்டாஸ் ஃபார்முலா ஃபார் குவாட்ரடிக் ஈக்குவேஷனை முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் ஹையர் டிகிரியை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இந்த வியட்டா ஃபார்முலா என்ன சொல்கிறதுன்னா, ரிலேட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி பாலினாமியல். இந்த ஏபிசி இருக்குது பார்த்தீங்களா, ரிலேட் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் தி பாலினாமியல் டு தி சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு. அதாவது இந்த வியட்டா ஃபார்முலா என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஏபிசிக்கும் ஆல்ஃபா பீட்டாவோட சம் அண்ட் ஆல்ஃபா பீட்டாவோட ப்ராடக்ட்டுக்கு ரிலேஷன்ஷிப் கொடுக்கறது தான் வியட்டாஸ் ஃபார்முலையோட மெயின் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் என்னவா இருக்கும், ஆல்ஃபா பீட்டா என்னவா இருக்கும் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் கொடுக்கறது தான் உங்களுக்கு வந்து என்னதுன்னா
வியட்டாஸோட ஃபார்முலா. இது எப்படி வருதுன்னு பாருங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதான் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 2 ஆன்சர் கிடைக்கிறது. ஒரு ஆன்சர் ஆல்ஃபான்னு சொல்லியிருக்கேன், இன்னொரு ஆன்சர் பீட்டான்னு சொல்லியிருக்கேன். 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்? எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் திஸ் பாலினாமியல், தட் இஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். சிமிலர்லி எக்ஸ் மைனஸ் பீட்டா இஸ் தி ஃபேக்டர் ஆஃப் திஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ஏ இங்கே எக்ஸி மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஆனால் இங்கே ஏன்னு எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஏன்னு போட்டுக்கிறேன். இப்போ 2 ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கணும்னா நான் 2க்கு கம்பேர் பண்ணுறேன். எப்படி கம்பேர் பண்ணுறேன்? விச் இஸ் ஈக்குவல், இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். ஏஎக்ஸு ஏ இன்ட்டு, முதல்ல இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், எக்ஸு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. கரெக்டாக இல்லையா? இதுக்கு நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க ஒரு ஃபார்முலா. எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. அந்த ஃபார்முலா வழியாக நான் சிம்பிளை பண்ணுறேன். அந்த ஃபார்முலா தெரியலையா? எப்பயும் போல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஏ எக்ஸ் ஸ்கொயர், சாரி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு எக்ஸ், அதனால் மைனஸை காமன் பண்ணி ஆல்ஃபா பீட்டா எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா போடும். இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ணிங்கன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஏ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஈக்குவேஷனும் டேலி ஆகுது. எப்படி டேலி ஆகுது? இங்கே ஏஎக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஏஎக்ஸ் ஸ்கொயர் கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். அதே மாதிரி என்ன வரும்? சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஆல்ஃபா பீட்டான்னு வரும். இஸ் இட் கிளியர்? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு பி, இந்த ஏ கீழே வரும், மைனஸ்னு வரும்போது மைனஸ் பி பை ஏ, அண்ட் ஆல்ஃபா பீட்டான்னு என்ன வரும்? சி பை ஏ. இஸ் இட் கிளியர்? அப்போ நான் என்ன சொல்லலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸை எழுதிக்கிறேன். பிங்கிறது என்ன பாருங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். பிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அப்போ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை ஏங்கிறது என்ன இருக்கு பாருங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இஸ் இட் கிளியர்? இங்கே பாருங்க, ஆல்ஃபா பீட்டா, சிங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் பை ஏங்கிறது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்படி சொல்லலாமா? ஸோ இப்போ வியட்டாஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது உங்களுக்கு? சம் ஆஃப் த ரூட் இஸ் நத்திங் பட் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். Is it clear now? Suppose if the coefficient of x square becomes 1 மாறிடுச்சுன்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் வரும். இங்கே வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் வரும். ஸோ இங்கே ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இப்படி எலாங்கேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இந்த வியட்டாஸ் ஃபார்முலாவையே நான் சொல்கிறேன். ஸோ ஈஸிலி வி கேன் ஃபைண்ட் அவுட் தி சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஃப்ரம் த ஈக்குவேஷன் இட் செல்ஃப். நோ நீட் டு சிம்பிளிஃபை. அதாவது இங்கே என்ன பண்ணுறோம்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஈக்குவேஷனில் ஆல்ஃபா என்ன பீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். நல்லா விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதில் இந்த ஈக்குவேஷன் கொடுத்தானா இந்த ஈக்குவேஷன்லேருந்து சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் 2 ரூட்டு கிடைக்கும். அதில் ஏதோ ஒரு ரூட்டை ஆல்ஃபாவாக வச்சுக்கிறேன், இன்னொரு ரூட்டை பீட்டாவாக வச்சுக்கிறேன். பட் வியட்டாஸ் ஃபார்முலா அப்படி கிடையாது. இந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனேயே நம்ம கிடைக்கக்கூடிய 2 ரூட்டை சம் பண்ணால் என்ன கிடைக்கும், கிடைக்கக்கூடிய 2 ரூட்டை ப்ராடக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணி we can easily find out the root. So this is another method of finding the root. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன வரும்? மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா பீட்டா என்ன வரும்? சி பை ஏ. இஸ் இட் கிளியர்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். வியட்டாஸ் ஃபார்முலாவோட மெயின் எய்ம் என்னன்னா, வியட்டாஸ் ஃபார்முலா relate the coefficient of the polynomial. That is it gives the relationship between coefficient of the polynomial with the sum and product of the roots of the given equation. சரி, இப்போ இது குவாட்ரடிக் ஈக்குவேஷனால எனக்கு எத்தனை ரூட் வந்திருக்கு? 2 ரூட் வந்திருக்கு. அந்த ரூட் எப்படியெல்லாம் இருக்கலாம்? அன்ஈக்குவலாக இருக்கலாம், ஈக்குவலாக இருக்கலாம், இமேஜினரியாக இருக்கலாம். இப்போ இந்த 3 மாடலையும் உங்களுக்கு ஒரு கணக்கு போட்டு காமிக்கிறேன். ஒரு 3 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ இதை நீங்கள் டேரெக்டாக சொல்லலாம். வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா? சம் ஆஃப் த ரூட்.
அப்போ என்ன அர்த்தம் மைனஸ் பி பை ஏ, அதாவது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் மைனஸ் 5. மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1. Therefore the answer is 5. ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டானா என்ன? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அதை கண்டுபிடிக்க ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். வாட் இஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஹியர்? 6 பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன? 1 which is equal to 6. புரியுதா? அப்போ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை எழுதுங்க அப்படின்னா உங்களால் எழுத முடியும். வாட் இஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்? ஈக்குவேஷன், the quadratic equation becomes x square minus பாருங்க 5. அந்த 5ங்கிறது என்னது? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. அப்போ மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ், சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. அடுத்தது பிளஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ். எக்ஸ் வந்துருச்சு, சம் ஆஃப் த ரூட் எழுதிட்டேன். பிளஸ் இந்த 6ங்கிறது என்னது? ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்ன அர்த்தம்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இதான் உங்களுக்கு என்னது? ஆல்ஃபா பீட்டா, பிகாஸ் இட் இஸ் எ குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ இஃப் யூ வாண்ட், ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா அதுலேருந்து வாட் இஸ் த சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே ஒரு சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டும் தெரிஞ்சதுன்னா ஐ கேன் ஈஸிலி ஃப்ரேம் அவுட் த ஈக்குவேஷன். ஸோ 2-வே ப்ராசஸ் மாதிரி ஈஸியாக போட்டுடலாம். Consider the equation x square minus 5x plus 6 is equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணனா x minus 3 into x minus 2 equal to 0 வரும். x is equal to 3 and 2, 2 different roots. புரியுதா? அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் உங்களுக்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்கிறதுனா 2 ரூட்ஸ் கிடைச்சிருக்கு, டிஃப்ரெண்ட் ரூட்ஸாக இருக்குது. கன்சிடர் த ஈக்குவேஷன் x square minus 6x plus 9 is equal to 0. மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும், ஆட் பண்ணால் minus 6 வரணும். அப்போ minus 3 minus 3 கரெக்ட் ஆகிடுச்சா? அப்போ x minus 3 into x minus 3 equal to 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? x is equal to 3,3. இதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது என்ன அர்த்தம்? 2 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இங்கே இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 2 ரூட் இல்லை, ஒரே ஒரு ரூட் தான் இருக்குது. பட் 2 ரூட் இருக்குது, பட் ரெண்டுமே எப்படிப்பட்ட ரூட்டாக இருக்குன்னா ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா உங்களோட கிளாஸில் இதையே எப்படி எழுதலாம்னா x minus 3 the whole square is equal to 0. இந்த கணக்கு வித்தியாசம் சொல்கிறதுக்காண்டி இதை எடுத்துட்டுருக்கேன். x minus 3 is a factor of this quadratic equation. Similarly, x minus 3 is the factor of the quadratic equation. Is it clear? இப்போ x minus 3 factor இருந்ததுன்னா அதோட வேற எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸ் எது வேணாலும் வரலாம். x minus 3 திருப்பியும் வரலாம், இல்லாட்டி x minus 3 தவிர வேற ஏதாவது வரலாம். இந்த கணக்கில் எப்படி இருக்கு? x minus 3 வித் வெனியத அதர் ஃபேக்டர் வருது, இங்கே x minus 3 ஃபேக்டர் ஆகுது. இப்படி வந்தால் இதுக்கு பேர் என்னன்னா மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. மல்டிப்ளிசிட்டினா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் கணக்குல போறேன். Now we are going to recall what is the meaning of multiplicity. Suppose if நான் இந்த கணக்கை எடுத்துக்கிறேன், x minus 3 the whole square is the factor of p of x is equal to 0 னு வச்சுக்கோங்களேன். எந்த ஈக்குவேஷனா இதில் x minus 3 the whole square is the factor of the polynomial equation p of x is equal to 0 இருந்ததுன்னா இது என்ன ஈக்குவேஷன்? குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அப்போ என்ன சொல்ல முடியாதுன்னா x minus 3 the whole power 3 or x minus 3 the whole power 4 is also factor, அதாவது is not a factor ன்னு சொல்லலாம். இதுவும் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது, is not a factor of p of x is equal to 0. But in general, x minus a the whole power n is a factor of p of x is equal to 0 na x minus a the whole power n plus 1 is not a factor of p of x is equal to 0 ன்னு சொல்லுவேன். இதுக்கு பேர் தான் மல்டிப்ளிசிட்டி. அப்போ என்ன அர்த்தம்? இந்த இடத்துல x minus 3ங்கிறது 2 டைம்ஸ் அக்கராகுமே ஒழிய என்னது அக்கராக முடியாதுன்னா 3rd டைம் இதில் அக்கராக முடியாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் n அர்த்தம். x minus a the whole power n, a is called the root of multiplicity n. a is called the root of multiplicity n ன்னு அர்த்தம். இப்போ இந்த கணக்கில் என்ன அர்த்தம்? 3 is called as the root of multiplicity 2 ன்னு அர்த்தம்.
அப்போ உங்களுக்கு இப்படி இங்கே எப்படி இருக்குது, 2 ரூட் கிடச்சிருக்கு, இங்கே 2 ரூட்டு, ஆனால் ரெண்டுமே சேம் ரூட்டாக கிடச்சிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து 2 ரூட்ஸ் வரணும். அப்போ மேக்ஸிமம் 2 ரூட்ஸ் இருக்கும், ஆர் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்குமே ஒழிய 2க்கு மேலே உங்களுக்கு என்ன வராது, ரூட்ஸு வராது. அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ கொடுத்த ரிசல்ட்டை ஜென்ரலைஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A is a root or solution of P of X is equal to 0. அப்படின்னா என்ன அர்த்தம், X minus A is a factor of P of X is equal to 0ன்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ கண்டிப்பாக டிகிரி ஆஃப் P of X என்னவா இருக்கும், greater than or equal to 1 இருக்கும். டிகிரி ஆஃப் P of X greater than or equal to 1ன்னா என்ன அர்த்தம், X minus Aங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், கண்டிப்பாக X minus Aங்கிறது ஒரு ஃபேக்டர்னு தெரிஞ்சாச்சு. அப்போ அது குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லையும் X minus A வரலாம், கியூபிக் ஈக்குவேஷன்லையும் X minus A வரலாம், 4th டிகிரிலையும் X minus A வரலாம், 5th டிகிரிலையும் X minus A வரலாம். அப்போ X minus A இஸ் ஏ ஃபேக்டர்னு ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனாக இருந்தால் அதோட மினிமம் டிகிரி 1 இருக்கணும், மேக்ஸிமம் டிகிரி உங்களுக்கு என்னவா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பிகாஸ் X minus A இஸ் ஏ ஃபேக்டர், தட்ஸ் ஆல். இஸ் இட் கிளியர் நவ்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், x cube minus 27 is equal to 0ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், x cube minus 3 cube is equal to 0. அப்போ x minus 3 இன்ட்டு இது பார்க்க எப்படி இருக்குன்னா a cube minus b cube மாடல் இருக்குது. அப்போ a cube minus b cubeக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், a minus b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் தெரியும். இஸ் இட் கிளியர்? அப்போ இங்கே என்ன ஆகும், x minus 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் x இன்ட்டு 3 3x ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த கணக்கை பாருங்கள், இந்த கணக்கை பாருங்கள், உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். A இஸ் ஏ ரூட் ஆர் சொல்யூஷன் ஆஃப் P ஆஃப் X இஸ் ஈக்குவல் டு 0. பாருங்கள், இது 3 இஸ் ஏ ரூட்டா, இதுலேயும் 3 இஸ் ஏ ரூட்னா X minus 3ங்கிறது இதில் ஃபேக்டராக இருக்கா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 3 is a root. அப்போ x minus 3 is a factor of this polynomial equation இருக்கா. Is it clear? அப்போ இங்கே x minus a is a factor இருக்கு, இங்கே x minus a is a factor இருக்கு. ஆனால் இதோட டிகிரி என்ன 2, இதோட டிகிரி என்ன 3. Is it clear? அதனால தான் சொல்கிறேன், டிகிரி ஆஃப் P of Xங்கிறது கண்டிப்பாக எதை விட ஜாஸ்தியாக இருக்கணும், 1 விட ஜாஸ்தியாக இருக்கும். x minus a is a factor இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரூட்டாவது கிடைக்கும். அதுக்கு மேலே எத்தனை ரூட்ஸ் வேணாலும் அதில் இருக்கலாம். ஸோ இஃப் டிகிரி ஆஃப் P of X இஸ் கிரேட்டர் than or equal to 1 அப்படின்னா ரிவர்ஸில் நான் சொல்கிறேன், டிகிரி ஆஃப் P of X இஸ் கிரேட்டர் than or equal to 1ன்னா we will have அட்லீஸ்ட் 1 ரூட்டாவது கண்டிப்பாக இருக்கும், இன் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கும். இஸ் இட் கிளியர் நவ்? ஸோ இதை இந்த 2 சம பார்த்தாலே உங்களுக்கு க்ளீனாக புரியும். இங்கே x minus 3 ஒரு ஃபேக்டரு, இங்கே x minus 3 ஃபேக்டர், பட் இட் இஸ் ஏ குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இட் இஸ் ஏ cubic equation. So A is the root or solution of P of X is equal to 0. If x minus A is a factor, then degree of P of X கண்டிப்பா என்னவா இருக்கும், greater than or equal to 1 இருக்கும். இது first note. அதே மாதிரி second note எடுத்துக்கிறேன். A ஒரு ரூட்டு, B ஒரு ரூட்டா இருந்தா, Aயும் Bயும் different ரூட்டு. அப்போ x minus A into x minus B is a factor, or தனித்தனியா சொன்னா x minus A and x minus B are factors. ஆர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சொன்னா x minus a into x minus b is a factor of P of X is equal to 0 வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், டிகிரி ஆஃப் P of X கண்டிப்பாக எப்படி இருக்கணும், greater than or equal to 2 அதான் மினிமம் 2 ரூட் இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக. A ஒரு ரூட்டு, B ஒரு ரூட்டு, அதுக்கப்புறம் நிறையா ரூட்ஸ் கூட இருக்கலாம். அந்த பாலினாமியலோட டிகிரி எவ்வளவா இருக்கலாம், கூட இருக்கலாம். எப்படின்னு சொல்கிறீங்களா, x minus a into x minus b into x minus c into x minus d கூட இருக்கலாம். அதுலேயும் x minus a, x minus b is a factor of P of X. ஸோ அதில் டிகிரி ஆஃப் P of X எப்படி இருக்குது, greater than or equal to 2. இதே ரிவர்ஸில் சொல்கிறதா இருந்தால், டிகிரி ஆஃப் P of X is greater than or equal to 2, then we will have at least எத்தனை ரூட்ஸ் இருக்கும், 2 roots in the polynomial equation. This is the fundamental theorem of algebraவோட மெயின். அந்த தியரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேட் பண்ணிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி சில சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சில ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போகலாம். இப்போ உங்களுக்கு பாருங்களேன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா கிடச்சிருச்சு. ஸோ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருந்தால் அதுலேயும் சம் ஆஃப் த ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வச்சு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் போடுறேன்.
அதே மாதிரி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லேருந்து இந்த சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டை ஃபர்தர் இன்னும் டெவலப் பண்ணி புது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கூட பண்ண முடியும். ஆர் சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் தெரிஞ்சாலே we can find out தி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சம் ஆஃப் த ரூட் வந்து 3, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து 7, ஃபைண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. முன்னாடி என்ன சம் செஞ்சோம், குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கொடுத்தா எப்படி குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், the quadratic equation is x square minus sum of the root into x plus product of the root equal to 0ங்கிறது தெரியும். அப்போ x square minus 3x plus 7 equal to 0. ஓகே, இப்போ சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, குவாட்ரடிக் ஈக்குவேஷனால ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c வரணுமே, இங்கே ஏ காணமே அப்படின்னு கேட்கலாம். அந்த ஏங்கிறது உங்களுக்கு வெளியில் வந்து இந்த ஜீரோவோட கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரூல் படி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் தான், அது 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் 3/5 அந்த 5 ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரப்போகிறது. 7/5 அந்த 5 ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட்டாக உங்களுக்கு வந்துடும். இது கிளியர். இப்போ அடுத்த மாடல் பாருங்கள். இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் ஆல்ஃபாவும் பீட்டாவும் ரூட்டாக இருந்ததுன்னா புது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. அதில் ஆல்ஃபா ஸ்கொயரும் பீட்டா ஸ்கொயர் ரூட்டாக இருக்கிற மாதிரி, இந்த ஆல்ஃபா பீட்டாவோட ஸ்கொயர் ரூட்டாக இருக்கிற மாதிரி. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், புது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், நியூ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பார்க்க எப்படி இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். புரியுதா இல்லையா? இது ரூட்டாக இருக்கணும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இஸ் இட் கிளியர்? எனக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லேருந்து இன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கலாம், ப்ளஸ் 7. ஓகே, மைனஸ் பி பை ஏ, மைனஸ் ஆஃப் மைனஸ் 7 பை 1, அதனால் 7. ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு சி பை ஏ, சிங்கிறது 5, ஏங்கிறது 1, அப்போ 5. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தெரிஞ்சாச்சு, ஆல்ஃபா பீட்டா தெரிஞ்சாச்சு. பட் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். அப்போ உனக்கு என்ன வருதா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி, நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு வரும். அந்த 2 ஆல்ஃபா பீட்டா இங்கே இல்லை, அதனால் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு வரும். இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக இங்கே கண்டுபிடிச்ச 7 போடுறேன், இந்த 7 போடுறேன். அப்போ 7 ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 5 இருக்குது. ஸோ 49 மைனஸ் 5 2s are 10 விச் இஸ் ஈக்குவல் டு 39. இஸ் இட் கிளியர்? அடுத்தது பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வேணும். இது எப்படி எழுதலாம், ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். வாட் இஸ் ஆல்ஃபா பீட்டா, 5 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 25. So what is the result? Therefore, the required quadratic equation is x square minus 39x plus 25 equal to 0. So இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 3 மாடலை சம் போட்டிருக்கோம். என்னென்னா, ஃபர்ஸ்ட் மாடல் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்தா வாட் இஸ் சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ரெண்டாவது மாடல் சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் தெரிஞ்சால் ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி குவாட்ரடிக் ஈக்குவேஷன். சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் தெரிஞ்சால் ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி குவாட்ரடிக் ஈக்குவேஷன். மூணாவது மாடல் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் ஆல்ஃபா பீட்டா ரூட்டாக இருந்ததுன்னா அதே மாதிரி ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோ 1 ரூட் இஸ் தி டபுள் ஆஃப் தி அதர், அந்த மாதிரி நிறைய கேட்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இந்த 3 மாடல் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த சாப்டர் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு இருக்கிற பார்ட்டில் நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனை பற்றி பார்த்துருக்கோம், லீனியர் ஈக்குவேஷனை பற்றி பார்த்துருக்கோம். அதில் முக்கியமாக ஒன்று வந்து வியட்டாஸ் ஃபார்முலான்னு பார்த்தோம். வியட்டாஸ் ஃபார்முலா என்ன சொல்கிறதுன்னா, சம் ஆஃப் த ரூட்டுக்கும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுக்கும் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் தி பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிறது வியட்டாஸ் ஃபார்முலாங்கிறத பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்னா, இஃப் இட் இஸ் எ லீனியர் ஈக்குவேஷன் it will have only one root. If it is a quadratic equation means we have 2 different roots or the same root occur 2 times. இப்போ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் வந்து உங்களுக்கு வந்து greater than or equal to 1 இருந்ததுன்னா கண்டிப்பாக
அட்லீஸ்ட் 1 ரூட் இன் சி அந்த ஈக்குவேஷன்ல இருந்துதான் ஆகும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு 2 ரூட் டிஃபரெண்ட் ரூட் ஒன்று வந்தது, சேம் ரூட் மல்டிபிளிசிட்டிங்கிற ஒரு கான்செப்ட்ல சேம் ரூட் வந்தது. அப்ப சேம் ரூட்னு வரும்போது 3ன்னு ஒரு கணக்கு பார்த்தோம், அதுல ஒரே ஒரு தடவை தான் 3 வருது. அப்ப அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல 1 ரூட் இருக்கு. பட் when we are considering the multiplicity means we are having 2 roots. அதே மாதிரி if the roots are different இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா 2 roots வந்துருது. So ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் அதுல பர்டிகுலர்லி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல certainly we will get maximum number of roots ன்னு பார்க்கும்போது 2 roots தான், even when we are considering the multiplicities. Similarly, if the degree of the equation, polynomial equation greater than or equal to 2 இருந்தா certainly we have at least minimum 2 roots ஆக இருக்கும். That is x minus a into x minus b is the factor of the polynomial. That is a and b are the roots. So இதுதான் மெயினான ஃபண்டமெண்டல் தியரம் ஃபார் குவாட்ரடிக் ஈக்குவேஷனை பத்தி சொல்றோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை விட ஹையர் பவர்ஸ்க்கு எப்படி வந்து நம்ம டிகிரி ரிலேஷன்ஷிப் கொடுக்கறது, எத்தனை ரூட்ஸ் வரும், மல்டிபிளிசிட்டி வச்சு வரும்போது எத்தனை ரூட்ஸ் வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அண்ட் வியட்டாஸ் ஃபார்முலா கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் ஹையர் டிகிரிக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.